மிட் நைட்டில் சென்னையில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வந்து போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அதனால் சாட்டர்டே நைட்டு போல் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். டைம் வந்து ஒரு 1 o'clock இருக்கும். இந்த டைமில் வந்து சைதாப்பேட்டில் நைட் பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை, அந்த இடத்துல பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி வந்திருந்தோம். இப்போ வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீயாக டைம்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஸ்கூல் எப்போ சேர்த்தனோ அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைமே கிடைக்கல. அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிற லீவ் டேஸில் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி என்ஜாய்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பீச்சுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மேப் போட்டு பார்த்தா ஒரு 20 minutes கிட்ட காட்டுச்சு. அதனால் வந்து வண்டியை பார்த்தீங்கன்னா பீச் பக்கம் திருப்பியாச்சு. இது வந்து பட்டினப்பாக்கம் பீச். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில். அதாவது காலையில் அந்த சன்ரைஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் நாங்கள் அவ்வளோ நேரம்லாம் இல்லை, கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்தோம். ஒரு 1/2 hour கிட்ட இருந்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். லைட் ஹவுஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு நைட் வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது பீச்சில். நாங்கள் மட்டும்தான் அங்கே இந்த டைமில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடியே அங்கே வந்து குட்டீஸை கூட்டிகிட்டு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக சூப்பராக வந்து அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக வந்து கோலம் போடுற டைம் ஆகிடுச்சு. அதனால் நம்ம இப்போவே கோலம் போட்டுட்டு அப்படியே தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நல்லா சூப்பராக அழகாக பொறுமையாக உட்காந்து ஒரு 5:30 வரைக்கும் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்கியாச்சு. நான் வந்து விளக்கேற்றி பூஜை எதுவும் பண்ணலை, ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வந்தோம். இதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணும் அப்படின்றதுனால அப்படியே தூங்கி ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்ருந்தோம். இன்னைக்கு டே வந்து இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக போச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல இருந்து மாறிச்சு அப்படின்னா நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க.